Class 3 Hindi New NCERT syllabus Deepakam bookனுடைய lesson 5 லெசனோட பேரு ஆம் கா பேட் மாம்பழத்தினுடைய மரம்னு சொல்றாங்க ஆம் கா பேட் மாம்பழம் மரம் இருக்கு இல்லையா அந்த பிக்சர்ல காட்டியிருக்காங்க பாருங்க ஸோ மாம்பழம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட் இல்லையா ஸோ அதை பத்தி இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம் சுனே கஹானி கதை கேட்கலாம் गर्मियों के दिन थे ஸோ இது வந்து ஒரு சம்மர் சீசனுடைய அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும் சம்மர் சீசனில் அந்த டே எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவும் ஹாட்டாக இருக்கும் सौरभ के चाचा जी ने अपने बगीचे के एक टोकरी आम भेजे சௌரப்னு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுடைய சாச்சாஜி அவங்க அங்கிள் என்ன பண்றாங்க அவங்க மாமா என்ன பண்றாரு अपने बगीचे के அவருடைய கார்டன்ல இருந்து एक टोकरी ஆம் டோக்கரினா பாஸ்கெட் கூடைன்னு அர்த்தம் ஒரு கூடை நிறைய மாம்பழம் भेजे கொடுத்து அனுப்புறாரு சென்ட் பண்றாரு ஆம் பகுத் மீठे थे அந்த மாம்பழம் எப்படி இருந்தது ரொம்பவும் டேஸ்டா இருந்தது ரொம்பவும் ஸ்வீட்டா இருந்தது सौरभ को आम बहुत अच्छे लगे ரொம்ப டேஸ்டா இருந்தா எப்படி இருக்கும் உனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது उसने सोचा ऐसे ही आम मैं अपने बगीचे में लगाऊंगा அது சாப்பிட்ட உடனே அவன் என்ன யோசிக்கிறான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா பகுத் அச்சே லகே அவன் என்ன யோசிச்சான் அப்படின்னா ऐसे ही आम ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற இதே மாதிரியான மாம்பழம் मैं अपने बगीचे में நானும் என்ன பண்ண போறேன் என்னுடைய கார்டன்ல லகாவுங்க விதைக்க போறேன் நான் என்னுடைய கார்டன்ல அதை நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சௌரப் யோசிக்கிறான் उसने बगीचे में एक जगह थोड़ी मिट्टी गोदी கோதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிக் பண்றான் தோன்றதுன்னு அர்த்தம் கோதி उसने बगीचे में एक जगह ஒரு பிளேஸ்ல थोड़ी मिट्टी கொஞ்சம் மண்ணை வந்து தோன்றான் मिट्टी கோதி वहां आम की एक गुटली डाल दी गुटलीना सीड அந்த மாம்பழத்தினோட ஒரு கொட்டை இருக்கும் இல்லையா நம்மளாம் சாப்பிட்டு நிறைய கொட்டை போடுறோம் அதுதான் மரமா வளருது இல்லையா ஸோ அவன் என்ன பண்றான் அந்த சீடை வந்து போடுறான் வஹா ஆம் கி ஏக்கு गुटली डाल दी गुटली पर मिट्टी डालकर उसने थोड़ा पानी छिड़क दिया ஸோ அந்த சீடை அது உள்ள போட்டுட்டு அது மேல மண்ணு போட்டு அவன் மூடுறான் மிட்டி டால்கர் அகைன் வந்து கொஞ்சம் மண்ணை தூவிட்டு उसने थोड़ा पानी அது மேல கொஞ்சம் தண்ணியும் छिड़क दिया ஸ்ப்ரிங்கிள் பண்ண அப்படியே தண்ணி தெளிச்சிடுறான் वह प्रतिदिन सुबह वहां पानी डालता இதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானா प्रतिदिन டெய்லியுமே சுபஹ் மார்னிங் டைம்ல वहां पानी डालता அந்த இடத்துல தண்ணியும் போடுறான் कुछ दिन बीत गए கொஞ்ச நாள் போயிடுச்சு आम का पौधा नहीं निकला அப்ப என்ன ஆகுது அவனுக்கு அந்த ஆம் கா பௌதா அந்த செடி வந்து வளரவே இல்லை அந்த மாம்பழத்தினுடைய செடி வந்து வளரல ஆம் கா பௌதா நஹி நிக்கலா உஸ்னே பானி டால்னா பந்த் கர் தியா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு கோவம் வந்துருச்சு அவன் என்ன பண்ணல அதுக்கப்புறம் தண்ணியே ஊத்தல சீடு போடுறான் கொஞ்ச நாள் தண்ணி ஊத்துறான் அவனுக்கு என்ன இல்லை அவன்கிட்ட பொறுமையே இல்லை அவன் என்ன பண்றான் ஆம் கா பௌதா நஹி நிக்கலா செடி வளரல அப்படின்ன உடனே பானி டால்னா பந்த் கர் தண்ணி ஊத்துறதையும் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் அப்புறம் என்ன நடக்குது एक दिन हल्की हल्की वर्षा हो रही थी ஒரு நாள் என்ன ஆகுது ரொம்ப லைட்டான மழைனா என்ன அர்த்தம் மழை தூறல் போடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி हल्की हल्की वर्षा रेन हो रही थी மழை பெஞ்சிச்சு सौरभ घूमता हुआ बगीचे में उसी जगह पर जा पहुंचा அப்ப சௌரப் என்ன பண்றான்னா घूमता हुआ ரோம் பண்றது அப்படியே சுத்தி திரிஞ்சுக்கிட்டே அப்படியே பகீச்சேல அந்த கார்டன்ல உசி ஜகஹ் எந்த பிளேஸ் கிட்ட போறான் அவன் ஏற்கனவே சீடு போட்டிருந்தான் இல்லையா அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறான் உசி ஜகஹ் பர் ஜா பहुंचा सामने ही लाल लाल खोपलों वाला नन्हा सा पौधा लगा था ஸோ அவனுக்கு எதிர்க்க என்ன பார்க்கறான் அந்த இடத்துக்கு போய் நின்ன உடனே சாம்னேனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸோ அவனுக்கு எதிரில் அவன் என்ன பார்க்கறான் லால் கோம்ப்ளோனா பட்டுன்னு அர்த்தம் ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்றது ரெட் கலர்ல சின்னதா இந்த இடத்துல பட்டில் நம்ம மொட்டை எடுத்துக்க கூடாது ஃபர்ஸ்ட் அந்த லீஃப் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த லீஃப் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலர் ப்ரௌன் அண்ட் ரெட் கலர் அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லால் கோம்ப்ளோவால நன்ஹா ச பௌதா ரொம்ப சின்ன ஒரு டைனி பிளான்ட் வந்து அங்க வளர்ந்துருந்தது நன்ஹா ச பௌதா லகாதா பௌதா தேக்தே ஹி சௌரப் பிரசன்ன ஹோ உட்டா அந்த பிளான்ட்டை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும்
நம்ம விதை போட்டு ஒரு செடி வளர்ந்ததுன்னா வில் ஃபீல் வெரி ஹாப்பி. அதே மாதிரி தான் சௌரபிக் என்ன பண்ணுறான், பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். பிரசன்ன ஹோட் பௌதா நிக்கல் ஆயா கெஹதே கெஹதே வஹ அந்தர் பாகா. பௌதா வந்துருச்சு, செடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டே அவன் என்ன பண்ணுறான், அந்தர் பாகா வீட்டுக்குள்ளே ஓடி போகிறான். அப்படி சோட்டி பஹன் பிரியா கா ஹாத் பக்கடுக்கர் உசே பகீஜே மே லே ஆயா. அப்படின்னு என்ன பண்ணுறான், அவனுடைய சோட்டி பஹன், அவனோட சின்ன தங்கச்சி இருக்காங்க, அவனோட பேர் பிரியா. சோட்டி பஹன் பிரியாக்கா ஹாத் பக்கெடுக்கிற, அவள் கையை பிடிச்சிட்டு உசே பகீஜேமே இல்லையா அவளையும் அந்த பகீஜாக்கு கார்டனுக்கு கூட்டிகிட்டு வரான். பௌதா தேக்கர் பிரியா பி குஷி சே உச்சல் படி. அந்த செடியை பார்த்த உடனே பிரியாவும் என்ன பண்ணுறா, ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜம்ப் பண்ணுறான். सौरभ बोला यह पौधा मैंने लगाया है, यह आम का पौधा है, इसमें खूब मीठे आम लगेंगे. ஸோ அது பார்த்த உடனே ஹாப்பியில் பிரியா கிட்ட அவன் என்ன சொல்கிறான், यह पौधा मैंने लगाया है, இந்த பிளான்ட் யார் வச்சது, நான் தான் வச்சேன். यह आम का पौधा है, இது என்ன மரம், இது மாங்காய் மரம். इसमें खूब मीठे आम लगेंगे, இதில் என்ன வரப்போகுது, ரொம்ப நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். दोनों भागे भागे पिताजी के पास गए. ரெண்டு பேரும் ஹாப்பியா இப்போ ஓடி எங்க போறாங்க, பிதாஜி அவங்க அப்பா கிட்ட போறாங்க. पिताजी बोले क्या बात है, आज तुम दोनों बहुत प्रसन्न हो. पिताजी என்ன கேக்குறாரு, என்ன விஷயம், இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களே. प्रिया बोली पिताजी बगीचे में आम का पौधा निकल आया है, अगले वर्ष हम अपने ही पौधे के आम खाएंगे. प्रिया என்ன சொல்றா, அப்பா பகீஜே மே நம்மளுடைய கார்டனில் ஆம் கா பௌதா, அதாவது மாங்காய் மரம் வந்திருக்கு, மாம்பழத்தினுடைய மரம் வந்திருக்கு. அக்லே வருஷம், அதாவது நெக்ஸ்ட் இயர்லேயே ஹம் அப்பனே ஹி பௌதே கே காம் காயேங்கே, நம்ம செடியில இருந்தே மாம்பழம் சாப்பிட போகிறோம், காயேங்கே அப்படின்னு சொல்கிறான். உஸ்கி பாத் சுன்கர் பிதாஜி ஹசே. அவர் சொன்னதை கேட்ட உடனே பிதாஜி என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறார். வே பியார் சே போலே, அப்பா ரொம்ப அன்பாக சொல்கிறாரு, छोटे से पौधे को बड़ा होने में बहुत समय लगेगा. சின்ன ஒரு பிளான்ட் பெரிய மரம் ஆகிறதுக்கு छोटे से पौधे को बड़ा होने में बहुत समय लगेगा, நிறைய நாள் ஆகும். 4-5 वर्ष में यह एक बड़ा पेड़ बन जाएगा. எவ்வளோ வருஷம் சொல்றாரு, 4 to 5 years. ओके, 4-5 वर्ष में यह एक बड़ा पेड़ बन जाएगा. 4-5 வருஷத்துல தான் இது ஒரு பெரிய மரமாக போகுது அப்படின்னு அப்பா சொல்றாரு. इसका तना मोटा होगा. தனானா அந்த ட்ரங்க், மரத்தினுடைய ட்ரங்க் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மோட்டா, ரொம்ப தடிமனாக ஆகணும், அப்போ தான் அது செடியிலேருந்து மரம் ஆகுச்சுன்னு அர்த்தம். इसका तना मोटा होगा, बड़ी बड़ी शाखाएं होगी. அதில் என்ன வரும், பெரிய பெரிய பிரான்ச்சஸ் வரும். இப்போ செடிக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியும்ல, செடின்றது நம்ம உயரத்தில் இருக்கும், நம்ம பார்க்க முடியும். வேறஸ் ட்ரீ எப்படி இருக்கும், பெரிய பெரிய பிரான்ச்சஸ் இருக்கும், ரொம்ப ஹைட்டா இருக்கும். அதுதான் அவங்க அப்பா சொல்றாரு, படி படி ஷாக்காயே ஹோங்கி தப் இஸ்மே ஆம் லகேங்கே. அப்பதான் அதுல என்ன வரப்போகுது, மாம்பழம் பெரிய பெரிய ஷாக்காயே வரணும், ட்ரங்க் வந்து நல்லா குண்டாகணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும். यह सुनकर प्रिया थोड़ी उदास हो गई. அவ என்ன நினைச்சா, நெக்ஸ்ட் இயர்லேயே நம்ம மாம்பழம் சாப்பிடலாம்னு நினைச்சா. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்றாரு, 4 to 5 years சொன்ன உடனே यह सुनकर, இது கேட்ட உடனே பிரியா थोड़ी उदास हो गई, கொஞ்சம் அவ சேட் ஆகுறா. पर सौरभ तुरंत बोला, ஆனா சௌரப் எப்படி இருக்கான், உடனே சொல்றான், तुरंत बोला कोई बात नहीं, हम पौधे की देखभाल करेंगे. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நாங்கள் இந்த பிளான்ட் என்ன பண்ணுவோம், தேக்பால், கேர் பண்ணி பார்த்துக்குவோம். 4 to 5 years ஆனா என்ன, நம்ம அதை நல்லா கேர் பண்ணிக்குவோம், देखभाल करेंगे. एक दिन हम इसके फल आवश्यक खाएंगे, ஒரு நாள் இதனுடைய பழத்தை நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் பாசிட்டிவாக சொல்கிறான். ஸோ நம்மளுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாருமே இந்த மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ மரம் வளர்கிறதுக்கு, சின்ன மரத்துலேருந்து பெரிய மரம் ஆகிறதுக்கு 4 to 5 years ஆகும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன், உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் ரீட் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி. ஸோ நல்லா ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சில்ட்ரன்.